ஃப்ரான்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு 80 வயசு தாத்தா கிட்ட நான் வாங்கின ஒரு மிகப்பெரிய மொக்கம் பற்றி தான் இந்த வீடியோ. பசங்களை ஸ்கூலில் விடுறக்கு, ஆஃபீஸ் போகிறக்கு எல்லாத்துக்குமே சைக்கிள் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெயினில் எங்கேயாவது ரொம்ப தூரம் போனால் கூட சைக்கிளையும் சேர்த்து ட்ரெயின்குள்ளே அதுக்குன்னே தனியாக இருக்கிற இடத்துல வச்சுட்டு கொண்டு போயிடுறாங்க. இவங்க சைக்கிள் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கும் ஆர்வக்குள்ளரில் நம்மளும் ஒரு சைக்கிள் வாங்குறோம், ஃபிட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிளை வாங்கிட்டேன். சைக்கிளிங்க்குன்னு தனியாக கிளப்பெல்லாம் இருக்குது. கிளப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக விசாரிக்கிறதுக்கு போயிருந்தேன். அங்கே இதே மாதிரி ஒரு தாத்தா இருந்தார். அவர்கிட்ட போய் நான் சைக்கிளிங் கிளப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவீங்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவேன், மேக்ஸிமம் 10 கூட என்னால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னேன். குபீர்னு சிரிச்சிட்டு பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட எல்லாம் ஏதோ ஃப்ரெஞ்சில் பேசிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கடா இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே நின்னா அவர் சொல்கிறாரு, மினிமமே 70 கிலோமீட்டர்ஸ் தான், 70லேருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிள்லேயே ட்ரிப்ஸ் போவாங்களாம். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது சைக்கிளில் பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைக்கு போய் 2 தக்காளியும் 1/2 லிட்டர் பாலும் வாங்கிட்டு இருந்த உனக்கு இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு நானே என்னையே திட்டிட்டு பேசாமல் திரும்பி வந்துட்டேன்.